கணக்கன்பட்டி சித்தர் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்க வீடியோ என்ன அப்படின்னா, பொறுமையும் தன்னம்பிக்கையும் கொண்டு ரொம்ப திறமசாலியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதாங்க மீன ராசி. மற்றவங்களோட துன்பங்களையும் தன்னோட துன்பங்களாக ஏற்று அதை நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே குரு பகவானே அதிபதியாக கொண்ட இவங்க உயர்ந்த ஒரு பண்பும் தர்ம சிந்தனையும் உடையவங்க. மீன ராசியில் பிறந்தவங்க எதையுமே ஒரு திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே தனகாரகனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால பணத்தை விட உங்களுடைய மனது தான் பெரியது அப்படின்னு நினைப்பீங்க. யாராவது இவங்கள அவமானப்படுத்திட்டாங்க அல்லது இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கை முழுவதுமே அவங்கள ஒதுக்கி வைத்து விடுவாங்க. அதே மாதிரி இந்த மீனராசிக்கார்ட்ட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இவங்க எங்கேயுமே இவங்களோட மதிப்பு மரியாதை எங்கேயுமே பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துவாங்க. அதே மாதிரி வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாயை இவங்களோட 9ஆம் அதிபதியாகவும் வராரு. 9ஆம் இடத்தை பாக்கிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே இவங்க பொறுத்த வரைக்குமே கொடுத்த வாக்கை மீற மாட்டாங்க. மீனராசிக்காரோட பலம் மற்றும் பலவீனம், இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன, மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டம் எப்போவுமே யோகமாக இருக்க எந்தெந்த விஷயத்தில் அவங்க எப்படி இருக்க வேணும் அப்படிங்கிறத நம்ம குறித்து தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் மீனராசிக்காரர் இருந்தாங்களா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேரும் உங்களுடைய குலதெய்வத்தோட பேரும் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மீன ராசிக்காரரோட பலம் மற்றும் பலவீனம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மீன ராசிக்காரோட பலம் என்ன அப்படின்னா, இவங்க நல்லவங்களாக இருப்பது தாங்க இவங்களோட பலமாக இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு பலவீனமாக இருப்பது என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறது தான். இவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையையுமே அவங்க அர்ப்பணிப்போடு செய்வதனால செய்யக்கூடிய காரியங்களில் இவங்களுக்கு மரியாதை புகழ் இது எல்லாமே பெற்று நல்ல ஒரு பாராட்டை பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வருகிற பொழுது முதல்ல சென்று உதவக்கூடிய ஒரு குணம் படைத்தவங்க இவங்க தான். இவங்ககிட்ட உதவி பெற்றவங்க அதை உதாசனப்படுத்தினா கூட அதனை பொருட்படுத்தாமல் மீண்டும் உதவி செய்யும் ஒரு நல்ல எண்ணம் படைத்தவங்க ஒரு அற்புதமான ராசி அப்படின்னா அந்த 12 ராசியிலே இந்த மீனராசி தான் சொல்ல முடியும். உயர்ந்த பதவி, ஒரு கௌரவம், அந்தஸ்து எல்லாமே இவங்களை தேடி வருவான ஒரு அற்புதமான அமைப்புமே இருக்குது. அதே மாதிரி பொறுப்பு மிக்க நிர்வாகிகள் ஆலோசகர்களாகவும் இருப்பாங்க. ஆராய்ச்சி திறனும் இவங்ககிட்ட நிறையவே இருக்கும். அதே மாதிரி இவங்க பொறுத்த வரைக்குமே திருச்செந்தூர் முருகன் வழிபாடு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் கிடைக்கக்கூடிய சர்ப்ரைஸ் என்ன, மேலுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முழுமையான தகவலையும் தான் நம்ம இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க போகலாம். மீன ராசி மீன லக்கணம் சார்ந்த நபர்கள் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் மற்றும் வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்துலையும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே செய்ய முடியாமல் போகும். அதே மாதிரி அடம் பிடிப்பது, சண்டை போடுறது இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. அதே மாதிரி சுவையான உணவுமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே திட்டமிட்டு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய யோகமே இருக்கும். ஆசிரியர்கள் வங்கித்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட துணையின் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி சூரிய வழிபாடு, அனுமன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். வண்டி வாகனத்தில் நீங்கள் போகும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி முதுகு தண்டுவடம், கழுத்து அலர்ஜி தொடர்பான பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. பொறுமை, நிதானம் ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டத்தில் அவசியமாக இருக்குது. அடுத்ததாக என்னென்ன விஷயத்தில் ரொம்ப உங்களுக்கு சிக்கல் இருக்கும் அப்படின்னா, மேலதிகாரிகள், அரசியல், அரசு துறை, உத்தியோகம், வியாபாரம், தொழில் என எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது நல்ல ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எல்லாத்திட்டையுமே ஒரு அன்போட இணக்கமாக பேசுகிறது நல்லது. அதே மாதிரி குடும்பம், நண்பர் மற்றும் உறவுகள் தெரியாதவங்ககிட்ட கூட இணக்கமாக இருக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா தேவையில்லாத சட்ட சிக்கல்கள், கஷ்டங்களில் சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது.
அடுத்ததாக பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா, பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கையிருப்பு பணமும் இருக்கும். பண வரவிற்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. முதலீடுகள்லாம் செஞ்சு நீங்கள் மகிழ்வீங்க. அதே மாதிரி தலைக்கு பின்புறம் அடிபடுறது, கால் பாதத்தில் அடிபடுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படாமல் எப்போதுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தீங்களா மட்டும் போதும். அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ராசியிலேயே சனி, செவ்வாய், புதன் இணைவதனால மன அழுத்தம் மற்றும் உடல் சோர்வு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலானது இருக்குது. நிதானத்தை கடைபிடிப்பது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி நிதி முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்குமே ஏப்ரல் 14க்கு பிறகு உங்களுக்கு 2ஆம் வீட்டில் சூரியன் உச்சம் பெறுவது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி பல நிம்மதியை கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமையும். வராத பணமும் கூட இந்த டைமில் உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே தெய்வீக பாதுகாப்பு ரொம்பவே இருக்கும். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஒரு தெய்வீக அரணாக இருந்து தொழில் மற்றும் குடும்பத்தில் பெரிய பாதிப்புகள் எதுவும் வராமல் காக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முக்கிய பரிகாரமாக ஜென்ம சனியோட தாக்கத்தை குறிக்க திங்கட்கிழமை நாளில் நீங்கள் சிவபெருமானுக்கு ருத்ராபிஷேகம் செய்வதும் சனிக்கிழமையில் அனுமன் சாலிசா பாராயணம் செய்வதும் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த மீனராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே பிறர் செய்ய முடியாத ஒரு சவாலான காரியங்களை கூட நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய வல்லவனான்னு நீங்கள் கலகலப்பாகவே பழகினா கூட காரியத்தில் கரராக இருக்கக்கூடிய அன்பர்கள் தான் இந்த மீனராசி அன்பர்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே சொல்லாமல் மகத்துவமோ செயலால் புகழ் கீர்த்தி ஆகியவை எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வீடு, மனை, வாகனம், வண்டி வாகனம் எல்லா இடங்கள்லையுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது ரொம்ப நல்லது. நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தந்தை வழி சார்ந்த பங்காளி உறவு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருவங்க உங்களுக்கு சில நிர்பந்தங்கள் தருவாங்க. ரொம்ப கவனமோடு செயல்படுவதனால நீங்கள் சிரமத்தை குறைக்கலாம். அதே மாதிரி உத்தியோகஸ்தாரர்களுக்கு பொறுத்த வரைக்குமே பெற்றோரோட மூலமாக வேலை கிடைக்கும். உங்களோட வேலை செய்பவங்ககிட்ட அனுசரணையாக சொல்கிறது நல்லது. வீணான பிரச்சனைகளும் மனக்குழப்பங்களும் வேண்டாம். நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்தில் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. அதே மாதிரி வியாபாரிகளுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் செஞ்சு வரக்கூடிய தொழிலில் சிறப்பான பலன்களை எல்லாமே காண முடியும். அதே மாதிரி கடந்த காலத்தை விட கூடுதல் லாபம் கிடைச்சா கூட தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான ஒரு வேலைகளை இப்போது நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும். தொழில் நிமித்தமாக சில பேர் தூரதேச பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழலானது இருக்கும். அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே பெண்கள் உடல்நலில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கோங்க. கணவரை விட்டு பிரிந்தவர்கள் கணவருடன் மீண்டும் சேரக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்குது. உங்களோட கணவருக்கு உங்களால் அனுகூலம் ஏற்படும். குழந்தை பாக்கியமே கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நல்ல வாய்ப்புகளானது உங்களுக்கு கூடி வரும். அதையெல்லாம் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் தான். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தங்களோட முழு திறமைகளையும் காட்டினீங்க மட்டுமே உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அடிக்கடி வெளியூர் பயணங்கள் வந்து சேரும். ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும்போது தகுந்த ஆலோசனைகளை நீங்கள் மேற்கொண்டு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எந்த ஒரு முடிவுமே எடுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பானது இருக்குது. அடுத்ததான் நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட யோகத்தை சந்திக்க போகிறோம் அப்படின்னா, புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரத்துலேயுமே ஒரு தட்டுப்பாடு வராது. கடன் பாக்கிகள் அடையும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கம் அனைத்துமே நீங்கும். புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டமானது நிறைவேறும். அதே மாதிரி வியாபாரிகள் கொள்முதல் சரக்குகளை நல்ல விலைக்கு விற்பீங்க. கணவன் மனைவி ஒற்றுமையுமே அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் விரும்பிய ஆடை ஆபரணங்கள் எல்லாமே வாங்கி மகிழ்வீங்க. பெற்றோர்கள் வகையில் மருத்துவ செலவுகளானது குறையும். அதே மாதிரி வீடு வாங்க வாய்ப்பு நிறைவேறும். தொழில் அதிபர்களை பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. வியாபாரிகள் புதிய கிளைகள் துவங்க போட்ட திட்டமானது இந்த டைமில் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்க முடியும்.
அதே மாதிரி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பொறுத்த வரைக்குமே புத்துணர்வோடு காணப்படுவீங்க. பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய சேமிப்புமே அதிகரிக்கும். குடும்பத்தாரோட தேவைகளை எல்லாமே நிறைவேற்றி கொடுப்பீங்க. நண்பர்களிடையே இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி ரொம்ப நேசத்தோடு வாழ்வீங்க. தடைபட்டு வந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் இனிதாக நடக்க ஆரம்பிக்கும். மேலுமே இன்னும் உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா இறை வழிபாடு தான் உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இறை வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். அதே மாதிரி இங்கே தொடர்ந்து குரு வழிபாடு செய்யுங்க. நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி வியாழக்கிழமை தோறுமே அருகில் இருக்கக்கூடிய நவகிரக கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் சந்திக்க முடியும். சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தோமா 13, 14, 15 ஏப்ரல் இந்த டைமில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் சரியான முறையில் சரியான புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு திருப்பு முனையானது உங்களுக்கு ஏற்பட ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. என்ன மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, எந்தெந்த விஷயத்தில் எப்படி இருக்கணும், மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டம்லாம் உங்களுக்கு எப்படி அமையும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டோ அல்லது ரிலேஷன் யாருக்காவதோ இந்த பதிவை மீனராசி நேயர்களாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்குமே யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி மறக்காமல் உங்களுடைய குலதெய்வத்தை பேரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.